மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் கட்டமாக வீடுகளை பட்டியலிடுதல் மற்றும் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. இந்த பணிகள் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆன்லைன் சுயபதிவு காலம் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. இதற்கிடையே தில்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் சுயபதிவு தொடங்கப்பட்டுள்ளது. இது வரும் 15ஆம் தேதி வரை அனுமதிக்கப்படும். அதன் பின்னர் 16ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வீடு வீடாக கணக்கெடுக்கும் பணி நடைபெறும். பீகார் மாநிலத்தில் சுயபதிவு காலம் இன்று முடிவடைந்ததை அடுத்து நாளை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் துவங்குகின்றன. இது இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும். முதல் முறையாக அனுமதிக்கப்பட்டுள்ள ஆன்லைன் சுய விவர பதிவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆன்லைன் மூலம் தகவல்களை பதிவு செய்கின்றனர். இந்த முயற்சி மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றும் முக்கிய நடவடிக்கையாகும். 2026-27ஆம் கல்வியாண்டுக்கான மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெற உள்ள நிலையில் தேசிய தேர்வு முகமை மாணவர்களுக்கான முக்கிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 22,80,000 மாணவர்கள் பங்கேற்கும் இத்தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடைபெறுகிறது. மாணவர்கள் காலை 11 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை மட்டுமே மையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். வெளிப்படையாக தெரியும் தண்ணீர் பாட்டில்களை மையத்திற்குள் கொண்டு வர அனுமதி உண்டு. சாதாரண காலணிகள் மற்றும் எளிமையான ஆடைகளை அணிய அறிவுறுத்தியுள்ள தேர்வு முகமை மத அடையாளங்களை அணிந்து வருவோர் கூடுதல் சோதனைக்காக முன்னதாகவே வர வேண்டும் என்றும், கனமான அணிகலன்கள் மற்றும் உயரமான காலணிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளது.